Now we are going to discuss the preparation of aldehyde and ketones. Let's see preparation of aldehyde and ketone. First topic பாருங்க oxidation வந்து oxidation of alcohol, catalytic dehydrogenation of alcohol இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருப்போம். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைடு, அதே செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஹீட்டோன்னு பார்த்துருப்போம். அதே பிரைமரி ஆல்கஹாலை கேட்டலிக் டீஹைட்ரோஜனேஷன் காப்பர் அட் 573 ரியாக்ட் பண்ணி போகிறோம், ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகும். செகண்டரி ஆல்கஹாலை டீஹைட்ரோஜனேஷன் பண்ணோம்னா ஹீட்டோனும், பிரைமரி ஆல்கஹாலை டீஹைட்ரோஜன் பண்ணால் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருப்போம். ஆக்சிடேஷன் பண்ணுறதுக்கு Na2Cr2 பொட்டாசியம் டைக்ரோமைட்டு, KMnO4, PCC இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் லெசன்லேயே பார்த்துருப்போம். அந்த டாபிக் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுங்க, அதுலேருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அது நெக்ஸ்ட்டு ஓசனலைஸ் ஆஃப் அல்கீன். அல்கீன் அப்படிங்கிற டபுள் பாண்டு, அதை ஓசனலைசிஸ் பண்ண போகிறோம். ஓசனலைசிஸ்னால் அடிஷன் ஆஃப் ஓசோன். ஓகே, ஓசோன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் வந்து ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ண போகுது. இதுதான் அல்கீன் காம்பவுண்ட். பேர் 2-பியூட்டின் 4 காம்பவுண்ட் இருக்குது, 4 கார்பன் இருக்குது. செகண்ட் பிளேஸில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் பியூட் டூ இன். ஓகே, O3 ஆட் பண்ண போகிறோம். O3 அப்படின்னா ஆக்சிஜன் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 2, வேலன்ஸ் எலக்ட்ரான் அது 2, லோன் பேர் வந்து 6 இருக்கும். இது வேலன்ஸ் வந்து 2 தான் ஆக்சிஜன் வந்து பாண்ட் பண்ணும். அதே ஒரு பாண்ட் அப்படிங்கிறது இங்கே பாருங்க, ஒரு பாண்ட் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான், 4. டபுள் பாண்டுங்கிறது இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் மட்டும் பாருங்கள், இது ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான்ஸ், இது CH, இங்கே CH இப்படி இருக்கணும். இதில் போய் ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ண போகிறோம், மீன்ஸ் ஓசோன் ஆட் பண்ண போகிறோம். மொத்தம் 3 ஓசனில் மேலே வந்து 2 ஒரு ஆக்சிஜன் போட்டோம். ஸோ இப்படி பாண்ட் ஆயிரும். எப்படி பாண்ட் ஆகுது? ஒரு ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானும், ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும், ஒரு பாண்டில் உள்ள 2 எலக்ட்ரான் சேர்ந்து இப்படி பாண்ட் ஆகும். இப்படி அண்டர்ஸ்டாண்ட்? CH. அடுத்து 2 ஆக்சிஜன் இருக்கும் பாருங்கள். இப்படி ஆக்சிஜன் 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்கள் இப்படி. ஸோ இது 2 பாண்ட் ஆயிரும். இங்கே ஒரு பாண்டில் 2 எலக்ட்ரான் இருக்குமா? ஸோ இப்படி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இது பாருங்கள், மேலே 2 ஆக்சிஜன் இல்லை கீழே ஒரு ஆக்சிஜன், நோ ப்ராப்ளம் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பாண்டில் இருக்கக்கூடிய எகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. O3 ஆட் ஆகுது. அது எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அங்கே தான் போய் ஆட் பண்ண போகிறோம். O3ங்கிறது 3 O ஆட் பண்ணோம். ஒரு ஓட வேலன்சி வந்து 2, 2 எலக்ட்ரான் இருக்கும் ஆக்சிஜன்ட்ட, ஒரு பாண்டில் உள்ள 2 எலக்ட்ரான். ஸோ இது இப்படி வந்து பாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, CHன்னு இருக்கும். இன்னொரு பாண்ட் இருக்கா, அதில் ஆக்சிஜன் 2 ஆக்சிஜனும் சேரப்போகுது. ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் இப்படி இருக்கும். இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஆயிரும்னா ஒன்று இப்படி இந்த பாண்ட் ஆயிரும், ஒன்று இப்படி பாண்ட் ஆயிரும். ஸோ O3 இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே டபுள் பாண்ட் 2 கேன்சல் ஆகிடுச்சு. அதான் 2 வந்து பாண்டில் இன்வால்வ் ஆகிடுச்சு. இது ஓசனாய்டு சொல்லக்கூடியது. ஓசனாய்டு ஆயிடுச்சு பாருங்கள். எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ அங்கே தான் ஆக்சிஜன் ஓசோன் போய் சேரும். ஸோ இதுமாரி இப்போ மாதிரி க்ரியேட் பண்ணிங்க. இந்த CH இருக்கிறப்போ இந்த CH இருக்கிறப்போ அப்படியே சேமாக தான் இருக்கும். இதில் மட்டும்தான் ஓசோன் O3 வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள், O3. ஸோ இங்கே டபுள் பாண்ட் கேன்சல் ஆகிட்டு அதான் பாண்ட் ஆகிடுச்சு. டபுள் பாண்ட் வந்து ஆக்சிஜனோட பாண்ட் ஆகிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய 2 பாண்டு 4 எலக்ட்ரான்ஸ் இப்படி தான் இருக்கும். கீழே 2 ஆக்சிஜன் கூட, ஆக்சிஜனுக்கு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்க முடியும். இப்படி பாண்ட் ஆகும், இது 2க்கு பாண்ட் ஆகிக்கும், இது பாண்ட் இப்படி. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆக்சிஜன்னா இது இப்படி பாண்ட் ஆகும், 2 எலக்ட்ரான் இப்படியே பாண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ZnH2O யூஸ் பண்ணி alkene react with ozone to form ozonoid product form ஆகுது, which subsequent cleavage with zinc and water is aldehyde and ketones form ஆகுது. இங்கே வந்து cleavage நடக்குது. zinc and water யூஸ் பண்ணும்போது cleavage நடக்கும். எங்கே பாண்ட் இருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய C பாண்ட் ஓவும் இங்கே இருக்கக்கூடிய O பாண்ட் ஓவும் பிரேக் போகும். இது என்ன செய்யலாம், ஒரு H சேர்த்துடலாம். இது கூட ஒரு H சேர்த்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு அதேமாரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாண்ட் பிரேக்கப் ஆகும். அப்படியே இங்கே C பாண்ட் ஓவும் இங்கே இருக்கக்கூடிய O பாண்ட் ஓவும் பிரேக் ஆகும். ஸோ இது இந்த நேரம் CH3 CHO. ஸோ இது வந்து CH3 CHO 2 CH3 CHO ஆயிரும். ப்ளஸ் என்னது, இதுக்கு ஒரு H சேருமா, அந்த பாண்ட் பிரேக்கப் ஆக. ஸோ வாட்டராக எலிமினேட் ஆயிரும். H2O2 போட்டுருக்காங்க, H2O2 எலிமினேட் ஆகுது. H2O2 எலிமினேட் ஆகிட்டு. ஜிங்க் டஸ்ட் ரிமூவ் தி ஜிங்க் டஸ்ட் என்ன செய்யுது, H2O2 ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் தி H2O2 எலிமினேட் ஆகும். இந்த H2
இதில் இருக்கக்கூடிய ஒரு ஓ சேர்ந்து H2O2 எலிமினேட் பண்ணிடுது, ஹைட்ரஜன் பெராக்சைடை எலிமினேட் பண்ணுறது. இப்போ அசிட்டால்டிஹைடு ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் எப்படி வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள், லிசன் பண்ணுங்கள், மியூட் பண்ணிக்கங்க. பாருங்கள் இதில் எப்படி வந்து ஓசோன் சேரப்போகுதுன்னு பாருங்கள். இதில் எப்படி ஓசோன் சேரலாம், எங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே தான் டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்டில் போய் 3 ஓ சேரணும். இங்கே பாருங்கள் CH3 அப்படி எழுதிக்கிங்க, CH அப்படி எழுதிக்கிங்க, CH3. ஸோ டபுள் பாண்ட் கீழே CH3 போட்டாலும் சரி, இல்லை மேலே சைடில் போட்டுங்க. ஸோ 3 ஓ போய் சேரப்போகுது. ஸோ மேலே ஒரு ஓ சேர்த்துடலாம், அப்படி கீழே 2 ஓ. ஓகே, இதுமாரி தான் ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் பாண்ட் கேன்சல் ஆகுது. இங்கே பாருங்கள் ஒரு பாண்ட் CH3 இருக்குது பாருங்கள், அப்படியே இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் இது கிளீவேஜ் பண்ணணும். எப்படி பண்ணோம், C பாண்ட் O கிளீவ் ஆகணும், அப்படியே வந்து O பாண்ட் O கூட கிளீவ் பண்ணணும். அதுமாதிரி இங்கே வந்து அப்படியே C பாண்ட் O கிளீவ் பண்ணோம். அடுத்து இங்கே என்னது O கூட கிளீவ் பண்ணிட்டு வாட்டர் சேர்த்துடணும். ஸோ இதான் H2O2 எலிமினேட் ஆயிரும், H2O2 எலிமினேட் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட். இங்கே என்ன இருக்குது, CH3 CHO ஃபார்ம் ஆகும், ஒரு ஆல்டிஹைடு. இன்னொன்று வந்து என்னது CH3 CHO, இது ஹீட்டோன் ஃபார்ம் ஆகுது, CH3 CO ஃபார்ம் ஆகுது. H2 யூஸ் பண்ணும்போது CH3 CHO, இது CH3 CHO. அடுத்து என்னது CH3 CO, இது ஹீட்டோன் ஃபார்ம் பண்ணுது, 2 ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, லிசன் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக கூட ஆன்சர் நம்ம சொல்ல முடியும், ஈஸியாக சொல்லலாம். ஈக்குவேஷன் எழுதுறப்ப எழுதிருங்க. நீட் கொஸ்டின்லாம் அப்படி வந்துச்சுன்னா என்ன செய்யலாமா, உடனே இங்கே போயிருங்க, டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இது அப்படியே பிரேக் பண்ணிட்டு இது கூட ஒரு ஓ சேர்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு ஓ சேர்த்துருங்க. CH3 CHOங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும், இது CH3 CHO ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். மீதம் ஒரு ஓ சேர்ந்து அது H2O2 வாட்டர் கூட சேர்த்துருங்க, H2O2 கேட்டலிஸ்ட் ஏன் வச்சுங்க, ஜிங்க் /H2O. லிசன் பண்ணுங்கள். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, அது கூட சேர்த்து ஒரு ஓ சேர்த்துருங்க, டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இது கூட ஒரு ஓ சேர்த்துருங்க, CO CH3 சென்டரில் CO போடணும். ஸோ டைரெக்டாக கூட நம்ம ஆட் பண்ணலாம், ஒரு ஓவை H2O2 எலிமினேட் பண்ணிடலாம். இதுமாரி ஓசனைடு ப்ராடக்ட் பண்ணி நீங்கள் ரியாக்ஷன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீட் கொஷின்ஸ்லாம் வரப்போ டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம் கேட்பாங்க, அவங்க ஓசனலைஸ் ஆஃப் 2 பியூட்டின்னு கேட்பாங்க. 2 பியூட்டின் அப்போ சென்டரில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஒருவேளை 1 பியூட்டின் என்ன ப்ராடக்ட் வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2. ஸோ என்ன ப்ராடக்ட் வர சான்ஸ் இருக்குது, ஓசனைடு O3 ஆட் பண்ணுறோம், வாட் ஹேப்பன், என்ன ப்ராடக்ட் வர சான்ஸ் இருக்குது பாருங்கள். நான் டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன், இருந்தாலும் ஒரு டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். CH3 CH2 CH2 மேலே ஒரு ஆக்சிஜன், கீழே 2 ஆக்சிஜன், மொத்தம் 3 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஃபாலோட் பை ZnH2O, ZnH2O1. இங்கே கிளீவ் ஆகும், இந்த பாருங்கள், இந்த C பாண்ட் O, ஒரு O பாண்ட் O, அப்படியே இந்த இதில் கிளீவ் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே C பாண்ட் O, இங்கே O பாண்ட் ஆயிரும். ஸோ H2O2 எலிமினேட் ஆயிரும். அப்படி CH3 CH2 CHO ஃபார்ம் ஆகும். இது எப்படி எழுதலாம், CH2O அப்படின்னா என்ன மீனிங்னா HCHOன்னு அர்த்தம், ஃபார்மால்டிஹைடுன்னு அர்த்தம். CH2O மீன்ஸ் என்னது, ஃபார்மால்டிஹைடு. HC என்னது, ஃபார்மால்டிஹைடு ஃபார்ம் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க, டெர்மினல் ஒலிஃபின் கிவ்ஸ் ஃபார்மால்டிஹைடு. ஸோ ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட் அசியா ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட். டெர்மினல் ஒலிஃபின் வந்து என்ன ஒன் ஆஃப் தி ப்ராடக்டாக ஃபார்மால்டிஹைடு ஃபார்ம் ஆகும். ஏன்னா டபுள் பாண்ட் வந்து டெர்மினல் மீன்ஸ் கடைசி கார்பனில், இங்கே பாருங்கள் CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 இப்படி இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு ஃபார்மால்டிஹைடு தான் கிடைக்கும். டெர்மினல்னால் கடைசி கார்பன் டபுள் பாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார்மால்டிஹைடு இஸ் அப்டைன்ட். ஸோ அப்படின்னா கண்டிப்பாக டபுள் பாண்ட் எங்கே இருக்குது, டெர்மினல் கார்பனில் இருக்குது. அதர்வைஸ் வேறு அனதர் ஆல்டிஹைடு கார்பன் கிடச்சுன்னா நான் டெர்மினலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நான் டெர்மினல் மீன்ஸ் சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். டெர்மினலில் இருந்தால் கண்டிப்பாக ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். இந்த ஓசனலைசஸ் ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகுனா, லொக்கேஷன் ஆஃப் டபுள் பாண்ட் பொசிஷனுடைய டபுள் பாண்டுடைய பொசிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஓசனைட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து 2 ஆல்டிஹைடு கிடைக்கி, அப்படி 2 அசிட்டால்டு கிடைக்குன்னா ஸோ சென்டரில் தான் இருக்கும், 4 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். CH3 CH டபுள் பாண்ட் CHOன்னு செஞ்சு போயிடும். ஸோ இங்கே ஒரு இது அப்படி ஒரு கிடச்சி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அதாவது இப்போ ஃபார்மால்டிஹைடு கிடச்சிச்சு அப்படின்னா டபுள் பாண்ட் எங்கே இருக்குது, டெர்மினல் கார்பன்னா கடைசி கார்பனில், ஒலிஃபின் அப்படின்னா டபுள் பாண்டு தான். டெர்மினல் ஒலிஃபின் சொன்னால் இந்த டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ இப்போ ஹீட்டோன் வேணும் அப்படின்னா டபுள் பாண்ட் கார்பன்லேயே ஒரு பிரான்ச்சில் இருக்கணும். CH3 இருந்தால் ஹீட்டோன் வரும். டபுள் பாண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆல்டிஹைடு மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்ட் கார்பனில் ஒரு CH3 குரூப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீட்டோன் ஃபார்ம் ஆகும். இது ஓசனாலிசிஸ் ப்ராடக்ட். இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இது புரியலனா கூட நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். டபுள் பாண்ட் இருக்கிறத அப்படியே ரவுண்ட் பண்ணி அது கூட ஓ சேர்த்துருங்க, இதுக்கு ஒரு ஓ சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும்.
இன்னும் 2 ஓ ஆட் பண்ணிட்டோம், இன்னும் 1 ஓ வந்து அந்த H2O2 கூட சேர்த்துருங்க. அப்போ H2O2 மாறிடும். ஸோ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா டெர்மினல் கார்பனில் டபுள் பாண்ட் ஒலிஃபின் டபுள் பாண்ட் இருந்துச்சா கண்டிப்பாக ஃபார்மாலிட்டி ஒன் ஆஃப் தி ப்ராடக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஹீட் ஒன் வேணும்னா டபுள் பாண்ட் கார்பனில் தான் பிரான்ச்சில் இருக்கணும். இப்போ CH3 C டபுள் பாண்ட் C CH CH பாண்ட் CH3 CH இப்படி இங்கே வந்து உனக்கு என்ன காட்டணும்னா இது ஒரு ஆல்டிகேட் தான் கிடைக்கும். இது டபுள் பாண்ட் கார்பனில் ஒரு CH3 இல்லை. ஸோ இது ஒரு ஆல்டிகேட் பியூட்டர் ஆல்டிகேட் தான் கிடைக்கும். டபுள் பாண்ட் கார்பன்லேயே பிரான்ச்சில் இருந்தால் மட்டும்தான் ஹீட் ஒன் ஃபார்ம் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோப்பீன் 1-பியூட்டீன் ஐசோபியூட்டிலின் அங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஐசோபியூட்டிலின் இது ஐசோ குரூப். ஸோ இது ஐசோபியூட்டிலின். ஸோ அப்போ 1-பியூட்டீன் ப்ரோப்பீன் அப்படின்னா 3 கார்பன் இருக்கும். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் ஓசனலைஸ் பண்ணி கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி எழுதியிருக்கணும். ஓகே, ஓசனலைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ். ஹைட்ரேஷன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். இதுதான் ஹைட்ரேஷன். அல்கைன்ஸ் அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இருக்கணும். கார்பனோட ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். அதான் அல்கேஷன். கார்பன் வேலன்சி 4. ஒரு கார்பனில் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு H தான் இருக்க முடியும். ஸோ இது பேர் ஈத்தைன். ட்ரிபிள் பாண்டு தான் ஈத்தைன். ஸோ கார்பன் ட்ரிபிள் பாண்டு C கூட ஒரு H இன்னொரு கூட H இருக்கும் கண்டிப்பாக. ஹைட்ரேஷன் வாட்டர் ஆட் பண்ணணும். ஹைட்ரேஷன் மீன்ஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இது ஆக்சுவலி 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிட்டோம். 1% சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். 1% என்ன இருக்கணும் அல்கைன் பிரசன்ஸ் ஆஃப் 40% சல்ஃபியூரிக் ஆசிட், 1% மெர்குரி சல்ஃபேட் டு கிவ் தி கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் ஆர் ஹீட் ஒன். ஹைட்ரேஷன் பண்ணுறோம். எதை ஹைட்ரேஷன் பண்ணுறோம்? ஒரு அல்கைன் காம்பவுண்டை ஹைட்ரேஷன் பண்ணுறோம். வாட்டரை என்ன பர்சன்டாக இருக்கணும்? மெர்குரி சல்ஃபேட். எப்படியும் 1% மெர்குரி சல்ஃபேட் இருக்கணும், 40% சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கணும். அப்போ தான் என்ன கிடைக்கும்? ஆல்டிகைடோ இல்லை ஹீட் ஒன்றா ஃபார்ம் ஆகும். ரிசல்ட் பண்ணுங்கள். இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆயிரும், C மைனஸ் ஆயிரும், ஒரு கார்பன் வந்து ப்ளஸ் ஆயிரும். C ட்ரிபிள் பாண்ட் C அப்படின்னா ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான், ஒரு பாண்டில் உள்ள 2 எலக்ட்ரானையும் ஒரு கார்பன் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு கார்பனுக்கு போயிடுச்சுன்னா அப்போ ஒரு கார்பன் அது ப்ளஸ் ஆயிரும்னா ஒரு கார்பன் மைனஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ அந்த மைனஸ் குரூப்புக்கு என்ன செய்யுது அப்படின்னா H ப்ளஸ் வந்துடும். ப்ளஸ் குரூப்பு OH மைனஸ் போயிடும். இது வாட்டர் H ப்ளஸ் OH மைனஸ். ஸோ இப்போ என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே CH அதை இருந்து வேணாது CH2 வந்துருச்சு. அப்போ அது மைனஸ் குரூப்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு வந்து H ப்ளஸ் இப்படி வந்துடும், மைனஸ் வரும். எங்கே எலக்ட்ரான் போகுது மைனஸுக்கு போயிடும். ஒரு எக்ஸாம்ஸ் இங்கே தான் மைனஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, மைனஸுக்கு வந்து H ப்ளஸ் போயிடும். அப்போ CH கூட OH வந்து பாண்ட் ஆயிடுது. அப்போ இங்கே டபுள் பாண்ட் தான் இருக்குது, கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருந்தது டபுள் பாண்ட் தான் ஆயிடுச்சு. இங்கே CH இருந்தது CH2 இருக்குது, இங்கே CH இருந்தது CHOH இருக்குது. எப்பொழுதுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்குறப்ப, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்குறப்ப இங்கே என்ன ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ரியாக்டன்ட் இருக்குது, ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு கிளியராக பாருங்கள். இங்கே CH இருக்குது, இங்கே என்னது 2 H இருக்குது. ஸோ அப்போ எப்படி வந்தது, ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு H வந்து வந்திருக்கு. H எப்படி வரும்? H ப்ளஸ் வந்துருக்குது, அப்போ C மைனஸ் ஆகிருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? CHOH. அப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்துருக்குது, அப்போ இங்கே பாண்ட் ஷிஃப்ட் ஆகிருக்குது. இது பேர் ஈனால். இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இது ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். இதோட அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம், H ப்ளஸும் OH வந்து சேர்ந்துருக்குது. அடுத்து ஐசோமரைசிஸ் பண்ணுறோம். ஐசோமரைசிஸ் பண்ணுறப்ப ஹைட்ரஜன் வந்து டாட்டாமரைஸ் பண்ணுறோம். அது பேர் இங்கே O கூட இருக்கக்கூடிய H, இங்கே O கூட இருக்கக்கூடிய H வந்து அடுத்த கார்பனும் போகுது, இந்த கார்பனும் போகுது. எப்படி போக முடியும், எப்படி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் CH டபுள் பாண்ட் CH O பாண்ட் H அப்படின்னு தான் இருக்கு இல்லையா. O மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து இங்கே பாண்டாக ஷிஃப்ட் ஆகிடும். இதுக்கு இந்த Cக்கும் O இல்லை டபுள் பாண்டாக மாறிடும். ஆல்ரெடி இந்த கார்பனை பாருங்கள் 4 பாண்ட் இருக்கும் பாருங்கள், 1 2. அப்போ இங்கே O மேலே இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து என்ன பாண்டாக ஷிஃப்ட் ஆகுது. ஸோ O பாண்டுனா அந்த Hல் உள்ள பாண்ட் வச்சுக்கலாம். இந்த Hக்குள்ள பாண்ட் வந்து இங்கே என்னது பாண்டாக ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நான் டபுள் பாண்டாக மாறிடும். ஸோ H ப்ளஸ்ஸாக லீவிங் ஆயிரும், H ப்ளஸ்ஸாக லீவிங் ஆயிரும். இந்த O பாண்ட் H வந்து ஆக்சிஜன் நினச்சி அந்த O பாண்ட் Hல் ஒரு பாண்ட் வந்து C பாண்ட் கூட டபுள் பாண்டாக மாறிடும். ஆல்ரெடி 4 பாண்ட் இருக்குது, இந்த கார்பனில் 4 பாண்டு இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு கார்பனுக்கு எக்ஸப்ட் பண்ணிக்கும். CH2 மைனஸாக மாறிடும். அந்த மைனஸ் கூட தான் அந்த H ப்ளஸ் வந்து வந்துடும், மைனஸ் கூட H ப்ளஸ். அப்போ என்ன ஆயிரும்? CH3 மாறி, ஆல்ரெடி 2 H இருக்குது. ஸோ இங்கே H வந்தோன்னா CH3 ஆயிரும். CH3 சிங்கிள் பாண்டு CHO, அதான் C டபுள் பாண்ட் OHனா தான் அது CHO ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுதான்
CHO ஃபார்ம் ஆகும். அது மீன்ஸ் டாட்டாமெரிஸ் பண்ணுவாங்க. டாட்டாமெரிஸ் மீன்ஸ் ஹைட்ரஜன் மைக்ரேட் ஃப்ரம் ஆக்சிஜன் டு கார்பன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து எங்கே போகும், இந்த கார்பனை போய் இப்படி ஹைட்ரஜன் மைக்ரேட் ஆகிடுச்சு. அது பேர் டாட்டாமெரிஸ் சொல்லுவாங்க பேர், டாட்டாமெரிஸ். ஸோ அதான் டாட்டாமெரிஸ் ஒன் ஆஃப் தி ஐசோமர். அப்போ இங்கே CH3 அம்மா வரும், இங்கே CH2 இருந்து இப்போ வந்து CH3 ஆகிடும், சிங்கிள் பாண்டாக மாறிடும். அடுத்து CHO மீன்ஸ் C டபுள் பாண்ட் வச்சு தான் நம்ம CHOன்னு சொல்கிறோம். அது பேர் எத்தனால் அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹைட்ரேஷன் பண்ணுறோம், ஹைட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்தமாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். இது நோ ப்ராப்ளம், ஏன்னா ரெண்டு சைடுமே சேம் ஹைட்ரஜன். பட் இங்கே பாருங்கள், ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன்ஸ் அதர் தென் அசிட்டிலின், இது பேர் அசிட்டிலின், இது பேர் தான் அசிட்டிலின். C ட்ரிபிள் பாண்ட் CHோட பேர் தான் அசிட்டிலின். கிளியராக வச்சுங்க, அசிட்டிலின். அப்போ அதர் தென் அசிட்டிலின் வந்து கண்டிப்பாக ஹீட்டோன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அசிட்டிலின் மட்டும்தான் அசிட்டால்டிஹைட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஐ மீன்ஸ் ஈத்தனோட அது காமன் நேம் வந்து அசிட்டிலின் வச்சுக்கோங்க, காமன் நேம் வந்து அசிட்டிலின். இது தவிர ப்ரோப்பைன் மெத்தில் அசிட்டிலின்னு சொல்லுவாங்க பேர், மெத்தில் அசிட்டிலின் இல்லது Prop19 ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ONE போட்டுக்கணும். இதை ஹைட்ரேஷன் பண்ண போகிறோம். ஹைட்ரேஷன் அதே என்ன இருக்கணும், கண்டிப்பாக கேட்டலிஸ்ட்டு HgSO4 அண்டு H2SO4. ஏன் நமக்கு ஹெட்டிங் கொடுத்துலாம் சொல்ல மாட்டான். ஈக்குவேஷன் ஒரு கெமிஸ்ட்ரியில் வரும்போது CH3 CH C ட்ரிபிள் பாண்ட் CH இங்கே ஏற மேலே HgSO4 H2SO4ன்னு கொடுத்துட்டாவே நம்ம தான் என்ன சார் வாட்டர் ஆட் பண்ண வரணும். என்ன வாட் ப்ராடக்ட் இஸ் அப்டைன் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டுருவோம். என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நம்ம தான் ஏன் வச்சுக்கணும், H2SO4ம் HgSO4 இப்போ மிக்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம தான் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஹைட்ரேஷனுக்கான கேட்டலிஸ்ட் இது, ஹைட்ரேஷனுக்கான கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ரிமெம்பர் வரணும். ஓகே, ஹைட்ரேஷனுக்கான கேட்டலிஸ்ட்டுங்கிறது நமக்கு தான் ஞாபகம் வரணும். ரிமைண்ட் பண்ணி கரெக்டாக எழுதணும். இப்போ தான் நம்ம நடத்துகிற மட்டும் ஹைட்ரேஷன் நம்ம ஹெட்டிங் கொடுத்து நடத்துகிறோம். ஸோ கொஸ்டினாக கேட்கும்பொழுது ஹைட்ரேஷனுங்கிற வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம், அந்த கேட்டலிஸ்ட் மென்ஷன் பண்ணிடும். அல்ல ஹவு கன்வெர்ட் ஈத்தைன் டு எத்தனல், அசிட்டிலின் டு எத்தனல் கொஸ்டின் கேட்கலாம். Prop19 டு ஹீட்டோன் அசிட்டோன் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணும். ஸோ இப்போ இங்கே ரெண்டு சைடு சேம் ஹைட்ரஜன், நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு அன்சிமெட்ரிக் அல்கைன்ஸ் இருக்குது. ஐ மீன்ஸ் இந்த கார்பன் கூட ஹைட்ரஜனே கிடையாது, இந்த கார்பன் கூட ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதில் எங்கே OH போகணும், எங்கே வந்து ஹைட்ரஜன் போகணும், ஒரு மார்க்கோனிக் ரூல் தெரியும் உங்களுக்கு. தட் இஸ் மார்க்கோனிக் ரூலே தான். இப்போ கார்பன் ட்ரிபிள் பாண்டில் எந்த கார்பனில் வந்து H கம்மியாக இருக்கோ அங்கே வந்து மைனஸ் பார்ட்டு போயிடணும். வாட்டர்னால் OH மைனஸு H ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா. கார்பன் ட்ரிபிள் பாண்டில் எந்த கார்பனில் வந்து ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து OH சேர்ந்துருச்சு, அந்த பாண்ட் பிரேக்கப் ஆன பிறகு தான். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா C டபுள் பாண்ட் வந்து அதில் கூடிய ட்ரிபிள் பாண்டில் ஒரு பாண்ட் வந்து CH நோக்கி ஷிஃப்ட் ஆயிரும், அது மைனஸாக ஆயிரும். அந்த மைனஸுக்கு வந்து H ப்ளஸ் வந்துடும். ஸோ அது CH2 மாறிடும். அப்போ C கூட OH வந்து சேர்ந்துருது அக்கார்டிங் டு மார்க்கோனிக் ரூல். ஏன்னா எப்போதுமே டெர்ஷரி கார்போகேட்டைன்ஸ் இது செகண்டரி கேட்டைன்ஸ் மோர் ஸ்டேபிள். இது இங்கே வந்து இங்கே ஒருவேளை இங்கே போணுச்சுன்னா இது பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ எல்லாம் செகண்டரி, இது ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும். மார்க்கோனிக் ரூல்னு சொல்கிறத விட மார்க்கோனிக் ரூல் இப்படி தான் நடக்கும். இப்போ C ட்ரிபிள் பாண்ட் C, ஸோ இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆனால் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது என்ன கேட்டாயினா பிரைமரி கேட்டாயின்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை இந்த கார்பன் இப்படி ஷிஃப்ட் ஆனிச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆகும். இது செகண்டரி கேட்டையன். எப்போதுமே டெர்ஷரி கேட்டையான் அண்ட் செகண்டரி கேட்டையான் அடுத்த பிரைமரி கேட்டையன் இஸ் மோஸ்ட் இந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர், கேட்டையனுடைய ஆர்டர். ஸோ அதனால தான் இது வந்து அது கண்டிப்பாக ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் மீன்ஸ் அட் இது மைனஸு, ப்ளஸ் மீன்ஸ் அட் OH இங்கே வருது, H ப்ளஸ்ஸு இங்கே போகுது. ஓகே லிசன். ஸோ அக்கார்டிங் டு மார்க்கோனிக் ரூல், ஸோ இதுமாரி ஒரு ஈனால் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. CH3 CHOH டபுள் பாண்டாக மாறிச்சு, இங்கே ட்ரிபிள் பாண்டாக இருந்தது. அடுத்து டாட்டாமெரிஸ் பண்ணிடுவோம். டாட்டாமெரிஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். O கூட இருக்கக்கூடிய H வந்து எங்கே போவோம், ஹைட்ரஜன் எங்கே டிஃபிஷியண்டாக இருக்கோ அங்கே தான் போவோம். எங்கே ஹைட்ரஜன் டிஃபிஷியண்டாக இருக்குது, ஸோ இங்கே CH3, ஸோ நோ ப்ராப்ளம், அங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகக்கூடாது. ஸோ டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய கார்பன் தான் வரணும். ஸோ இந்த இடத்துல வந்துடும், இங்கே CH3 மாறிடும். ஸோ அப்போ இங்கே கூட டபுள் பாண்ட் வந்து C டபுள் பாண்ட் போக மாதிரினா O பாண்ட் Hன்னு இருக்கும், C டபுள் பாண்ட் CH2 இப்படி இருக்குது, இங்கே CH3 இருக்குது. ஸோ இங்கே ஹைட்ரஜன் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இங்கே தான் ஹைட்ரஜன் போடணும். ஏன்னா அப்போ இங்கே பாருங்கள் O டபுள் பாண்ட் மாறிடும். இப்போ கார்பன் பாண்ட்ஸ் 4 ஆல்ரெடி இங்கே 4 பாண்ட் இருக்குது, இல்லை வந்தால் 5 ஆயிரும். ஸோ அதில் இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து கார்பன் மைனஸாக மாறிடும், எடுத்துக்கும் C மைனஸாக இருக்கும். C மைனஸுக்கு இந்த H இங்கே வந்துடும். ஸோ CH3 ஆயிரும், C டபுள் பாண்டோ CH3. ஸோ இப்போ இதுவே டாட்டாமெரிஸ், இங்கே இருக்கக்கூடிய H வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது, இந்த கார்பன் கூட வந்துடுது. புரிஞ்சுதா? அப்போ அங்கே கூட பாண்ட் கேன்சல் ஆகுது, பாண்டை எடுத்தால் தான் மைனஸ் ஆகும். CH2 மைனஸ் ஆயிரும், மைனஸ் கூட தான் H ப்ளஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அப்போ O மைனஸ் வந்து டபுள் பாண்ட் நம்பர், இது ப்ரோப்பனோன் ஃபார்ம் ஆகுது. அதே தான் இங்கேயும் சொல்லியிருப்போம். ஸோ இங்கே கூட H வந்து அடுத்த கார்பனுக்கு போயிருக்கும் இப்படி சொல்லியிருப்போம். ஏன்னா அங்கே தான் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது, CH2 இருக்குது, CH இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும்.
CH3 மாறிடும், CHO ஃபார்ம் ஆயிடுது. அந்த டபுள் பாண்டும் கேன்சல் ஆயிரும். ஈஸியாக படிக்கலாம், ரொம்ப ஈஸியானது. டாட்டாமெரிசிஸ் ஐசோமெரிசிஸ் தான் டாட்டாமெரிசிஸ் வரும். O கூட அட்டாச் ஆகிற ஹைட்ரஜன் வந்து கார்பன் கூட போய் அட்டாச் ஆகுது, தட் இஸ் டாட்டாமெரிசிஸ் சொல்லக்கூடியது. ஸோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறும். அப்போ O கூட இருக்கக்கூடிய பாண்ட் வந்து டபுள் பாண்டாக மாறுது. O கூட இருக்கக்கூடிய பாண்ட் வந்து டபுள் பாண்டாகவும், அப்புறம் C கூட டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாகவும் மாறுது அப்படின்னு கூட நீங்கள் மெமரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். கால்சியம் சால்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு தெரியும், ஃபார்மிக் ஆசிட்னு நடத்தலை, பட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃபார்மிக் ஆசிட். இப்போ கால்சியம் சால்ட் அப்படின்னா கால்சியத்தோட வேலன்ஸே 2. கால்சியம் சால்ட் அப்படின்னா பாருங்கள், இப்போ சோடியம் கூட ஃபார்முலா என்னது, NaCl சொல்லுவோம். இதே கால்சியம் கூட ஃபார்முலா CaCl2ன்னு சொல்லுவோம். ஏன்னா கால்சியத்தோட வேலன்ஸே 2. 2 எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் எழுத முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னா COOH, தட் இஸ் ஃபார்மிக் ஆசிட். சோடியம் சால்ட் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட்னா HCOONன்னு போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். பட் கால்சியம் சால்ட் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட்னா HCOOCA அப்படி தான் போடணும். ஏன்னா சோடியத்தில் வேலன்ஸ் இப்படி போடணும். இது தட் இஸ் சோடியம் ஃபார்மேட். திஸ் இஸ் ஆல்சோ கால்சியம் ஃபார்மேட். ஏன்னா கால்சியம் வரப்போ 2 போடணும் இல்லையா. இப்போ சோடியம் குளோரைடு என்ன செஞ்சீங்க, NaCl போட்டிங்க. கால்சியம் குளோரைடப்போ CaCl2 போட முடியாது. அதே தான் 2 Cl டுவைஸ் போட்ட முடியாது. அதை COவை டுவைஸ் போட்டுக்கணும். இதில் கால்சியத்து கூட ஜாயிண்ட் ஆகிறப்ப எல்லாமே அதான் கால்சியம் ஃபார்மேட். புரிஞ்சுதா. அதே சோடியம் ஃபார்மேட் அப்படின்னா என்ன செய்யலாம், HCOO ஹச்சுக்கு போல NA போட்டால் தட் இஸ் சோடியம் ஃபார்மேட்டு. இதே கால்சியம் ஃபார்மேட்னா HCOO பாண்ட் CA இப்படி பாண்ட் போட்டிருக்கணும். கிளியராக தெரிஞ்சு வச்சிங்களா. ஸோ அந்த HCOO தான் இப்படி எழுதியிருக்காங்க. HCOO தான் C டபுள் பாண்ட் OCA அப்படின்னு எழுதியிருக்காங்க. புரியுது. அதே HCOO தான் அப்படி எழுதியிருக்காங்க, டபுள் பாண்ட் O கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுவோம். ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணோம் அப்படின்னாவே ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். கால்சியம் சால்ட் தான் எடுத்துக்கணும். கால்சியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. ட்ரை டிஸ்டிலேஷன் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் லிபரேட் ஆகும், CaCO3 லிபரேட் ஆகும். நீங்கள் வேணால் சிம்பிளாக சொல்லிக்கலாம். நீங்கள் வேணால் டபுள் பாண்ட் பிரிச்சிக்கலாம். C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O இங்கே கால்சியம் இருக்கா. ட்ரை டிஸ்டிலேஷன் சிம்பிள் போட்டுட்டா, ஹீட்டிங் சிம்பிள் போட்டாவே ட்ரை டிஸ்டிலேஷன் எழுதிடணும் கண்டிப்பாக. கீழே ஒரு CA CO ஒரு O, இந்த ஹச்சை வந்து கூட போய் ஜாயின் பண்ணிடணும். ஸோ கிடச்சிருச்சா. CA இங்கே வரணும், ஒரு O ஒரு C, இது CO2 இந்த ஒரு O எடுத்துக்கணும். ஸோ CaCO3 எலிமெண்ட் கார்பனேட் எலிமெண்ட் மீது என்ன இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதிடும். அதான் HCH3. ஸோ மீது என்ன எழுதிடணும், HCHCO3. இது வெறும் ஃபார்மால்டிஹைட். ஐயூபெக்னம் ஒரே ஒரு கார்பன் இருக்குது, CHOங்கிறத மெத்தனால் போட்டிருக்காங்க. ஐயூபெக்னம் ஈஸியாக தெரியும், ரூட் வேர்டு ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து சிங்கிள் பாண்டு, ஸோ EN அது மெத்தனல். த செகண்ட் ஒன் இது வந்து ஓகே, ஒரே எடுத்துக்கிட்டோம் மெத்தனால் ஃபார்ம் ஆகிச்சு. இப்போ 2 காம்பவுண்ட் எடுத்துருக்காங்க, கால்சியம் மெத்தனாய்ட், இன்னொரு கால்சியம் மெத்தனாய்ட் எடுத்திருக்காங்க. இட் மீன்ஸ் கால்சியம் ஃபார்மேட். இது வந்து கால்சியம் அசிட்டேட். கால்சியம் அசிட்டேட் எப்படி எடுத்துக்கிங்க, இங்கே பாருங்க, CH3 C டபுள் பாண்ட் O CH3 C டபுள் பாண்ட் O CA கனெக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் அதே கால்சியம் ஃபார்மேட்டு C டபுள் பாண்ட் O H இங்கே இருக்கணும். C டபுள் பாண்ட் O H இப்படி தான் எழுதணும், ரிவர்ஸில் எழுதணும். கார்பன் நினச்சி 4 வர மாதிரி இருக்கணும். புரியுதா. கால்சியம் ஃபார்மேட்டு இப்படி தான். இது பேர் அந்த கால்சியம் அசிட்டேட்டு. அசிட்டிக் ஆசிட்னா இது CH3 COOH. அப்போ ஹச்சுக்கு போல CA சேர்த்துருக்கும். அப்போ 2 டைம் எழுதணும். ஏன்னா CAங்கிற வேலன்ஸ் 2 அதில் 2 டைம் எழுதிட்டோம். கால்சியம் ஃபார்மேட்டு அதான் HCOOH. ஸோ ஹச்சுக்கு போல் CA போட்டிருக்கோம், COOH இப்படி இருக்கும். ஓகே. இப்போ பாருங்கள் கிராஸாக எந்த வருங்க, இங்கே இருக்கக்கூடிய CO இங்கே இருக்கக்கூடிய சரி இதில் ஒரு O வரும், இதில் ஒரு O வரும் கிடையாது, CO தானே. அப்போ இந்த O இப்படி சேர்ந்து எலிமினேட் ஆகும் கிராஸாக. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்படி சேர்ந்துக்கலாம், இந்த CO இந்த ஒரு O இந்த கால்சியம் இந்த ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து CaCO3 கிராஸ் ஆகும். அப்போ இது கூட யாரை கனெக்ட் பண்ணணும், இப்படி இங்கே கூட ஒரு ஹச்சை கனெக்ட் பண்ணிக்கணும்.
CH3 CHO ஃபார்ம் ஆகுது, CH3 CHO ஃபார்ம் ஆகுது, CH3 CHO ஃபார்ம் ஆகும், CH3 CHO ஃபார்ம் ஆகும். ஸோ 2 அசிட்டால்டிகைட் ஃபார்ம் ஆகும், அசிட்டால்டிகைடு ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் 2 கால்சியம் கார்பனேட் லிபரேட் ஆகுது, 2 கால்சியம் கார்பனேட் லிபரேட் ஆகுது. ஸோ இங்கே போக இந்த CO3 போக இந்த பாருங்கள் கிராஸாக பாருங்கள், இதில் ஒரு CO2, இந்த ஒரு கால்சியம், இதில் ஒரு O சேர்ந்து CaCO3 எலிமெண்ட் ஆயிரும், CaCO3 எலிமெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த பாருங்கள் இந்தமாரி கிராஸ், இந்த கால்சியம், இந்த ஒரு O, இந்த CO2, இந்த CO2 CaCO3 போயிடும். இப்போ 2 CaCO3 எலிமினேட் ஆகும், கண்டிப்பாக ஆகும்போது ஒரு CaCO3 எலிமினேட் ஆகணும். ஸோ இங்கே 2 இருக்கிறதில் இங்கே பாருங்கள் இந்த ஒரு O, இந்த Ca இந்தமாரி சேர்ந்து போயிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த Ca இந்த O சேர்ந்து கால்சியம் கார்பன் லிபரேட் ஆகிரும். இது இங்கே இருக்கக்கூடிய இந்த CHOவையும் இங்கே இருக்கக்கூடிய CHOவையும் இங்கே இருக்கக்கூடிய CH3 கனெக்ட் பண்ணிடணும், CH3 CHO. அப்போ இந்த CH3யும் இந்த CH3யும் கனெக்ட் பண்ணணும், CH3 CHO. ஆக மொத்தம் நமக்கு ஒரு ஆல்டிகைட் கிடைக்கும், ஆல்டிகைட் கிடைக்கும், 2 moles ஆஃப் ஆல்டிகைட் கிடைக்கும். ஏன்னா இங்கே நம்ம என்ன கால்சியம் ஃபார்மேட் எடுத்தால் கண்டிப்பாக ஆல்டிகைட் தான் கிடைக்கும். கால்சியம் ஃபார்மேட்டை மட்டும் எடுத்தோம்னா நமக்கு ஃபார்மால்டிகைட் கிடைக்கும். கால்சியம் ஃபார்மேட் இருந்துட்டால் கண்டிப்பாக நமக்கு ஏதோ ஒரு CHO குரூப் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை மட்டும் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அந்த கால்சியம் அசிடேட்டை மட்டும் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CaCO3 எலிமினேட் பண்ணி பாருங்கள். இதை மட்டும் எழுதலாமா, CH3 C டபுள் பாண்ட் O O Ca CH3 C டபுள் பாண்ட் O O Ca. இதை மட்டும் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் இஸ் கால்சியம் கார்பனேட் Ca ஒரு O, ஒரே ஒரு எடுத்துக்கோங்க, CaCO3 இருக்குது பாருங்கள், இங்கே 2 O எடுத்துருக்கோம், இங்கே ஒரு O எடுத்துட்டோம். இது என்ன இருக்கும், CH3 CO CH3 எழுதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹீட்டோன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணோம், அசிட்டோன் ஃபார்ம் ஆகுது. இதே கால்சியம் ஃபார்மேட்டை மட்டும் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மெத்தனால் கிடைக்கும். கால்சியம் அசிட்டேட்டை மட்டுங்கன்னா ப்ரோப்பனன் கிடைக்கும். இப்போ இது 2 பேரையும் மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு ஆல்டிகைட் கிடைக்கும். ஒரு ஆல்டிகைட் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும், மெமரி பண்ணிக்கணும். கால்சியம் ஃபார்மேட்டை மட்டும் எடுத்தால் மெத்தனால் ஃபார்மால்டிகைடு, இதை மட்டும் பண்ணால் ஹீட்டோன். ஆனால் இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு ஆல்டிகைட் கிடைக்கும். ஓகே, நான் ஒரு சொல்கிறேன். இப்போ இப்போ பென்சால்டிகைட் வேணும், இப்போ என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். C6H5CHO இதான் பென்சால்டிகோட ஃபார்முலா. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். நமக்கு அசிட்டால்டிகைட் கிடச்சிச்சு, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், CH3 CHO வரதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். ஸோ CH3 CHO வரதுக்கு என்ன எடுத்துக்கிட்டோம், அப்போ C6H5 வரதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், CHO வேணும். ஸோ அப்போ என்னென்னலாம் எடுத்துக்கலாம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஸோ அப்போ இதில் என்ன செஞ்சாகும், C6H5 போட்டால் மட்டும் போதும், 2 இது அதே தான் எடுத்துக்கலாம். இதே எடுத்துக்கிட்டு CH பேர் கால்சியம் பென்சோயிட்னு சொல்லுவாங்க, கால்சியம் பென்சோயிட் எடுத்தால் கிடைக்கும். இப்போ கால்சியம் பென்சோயிட் மட்டும் எடுத்தால் C6H5 C டபுள் பாண்ட் O C6H5 தட் இஸ் கால்சியம் பென்சோயிட் O O Ca. இதை மட்டும் எடுத்துட்டால் இதை மட்டும் ட்ரை டிஸ்டன்ஸ் பண்ணால் CaCO3 எலிமினேட் ஆயிடும். என்ன பார்ப்பாங்க, C6H5 CO C6 ஒரு பென்சோஃபினான் கிடைக்கும். ஸோ நம்ம பென்சால்டிகைட் வேணும்னா கண்டிப்பாக கால்சியம் ஃபார்மேட் கூட மிக்ஸ் பண்ணிடணும். இதே காம்பவுண்டை இங்கே CH3 போல் C6 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், இங்கேயும் C6H5 வந்துடும், C6H5. ஸோ பென்சால்டிகைட்னு அர்த்தம். நமக்கு இதேமாரி 2 சைடுமே C6H5 வேணும் அப்படின்னா இந்த கால்சியம் பென்சோயிட்டை மட்டும் எடுத்துக்கணும். இங்கே ஒரு இடத்துல C6H5 மட்டும் எடுத்துக்கணும். C6H5 எடுத்துக்கிட்டால் நமக்கு கால்சியம் பென்சோயிட் கிடைக்கும். இதுமாரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அசிடோஃபின் ப்ரிப்பேர் பண்ணலாம், பென்சோஃபின் ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்கே பாருங்கள் C6H5 CO C6H5 வேணும்னா இங்கே CH5 எடுத்துக்கலாம். இதே C6H5 CO CH3 வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், இதேமாரி இன்னொரு இது வந்து கால்சியம், இது அடுத்தது C6H5 எடுத்துக்கலாம், COO C6H5 COO CA எடுத்து இது கூட ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். ரெடியாக அதுமாதிரி CaCO3 எலிமினேட் பண்ணுவோம், CaCO3 எலிமினேட் பண்ணலாம். ஹீட் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் சொல்கிறது புரியாத மாரி இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ண தான் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இதே எடுத்துக்கிட்டு இதை வந்து என்னது C6H5 கூட சேர்த்து பாருங்கள். C டபுள் பாண்ட் O O Ca C6H5 CO O Ca இது 2 மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது 2லேயே எலிமினேட் ஆகும். CaCO3 இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா C6H5 CO CH3 கிடைக்கும். இது பேர் அசிடோஃபின் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைடு. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைடு அனதர் ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ரோசன்மன் ரிடக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரோசன்மன் ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
aldehyde prepared by hydrogenation of acid chloride. ஆசிட் குளோரைடு எடுத்துக்கணும். ஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா ஹைட்ரோஜன் சேர்க்க போகிறோம், மீன்ஸ் ரிடக்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஆசிட் குளோரைடு நல்லா கிளியர் தெரிஞ்சுங்க. CH3 C double bond O OH. What is this? Acetic acid. The common name acetic acid. அதே CH3 C double bond O, இந்த OHக்கு பதிலாக ஒரு Cl இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும், அந்த IC ஆசிட் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், அசிட்டைல் குளோரைடு, அந்த ஐசிக்கு போல் OL குளோரைடு போட்டுருங்க. தட் இஸ் அசிட்டைல் குளோரைடு ரிசால்வ் ஆசிட் குளோரைடு. ஆசிட்டில் OHக்கு பதிலாக Cl இருந்தால் அசிட்டைல் குளோரைடு கிளியராக வச்சுக்கணும். அசிட்டைல் குளோரைடு மீன்ஸ் அசிட்டிக் ஆசிட்டில் இங்கே பாருங்கள் OHக்கு பதிலாக Cl போட்டுக்கணும். ரிசால்வ் அசிட்டைல் குளோரைடு. இங்கே பாருங்கள் அதுதான் அசிட்டைல் குளோரைடு. இது கூட H2 சேர்க்குறோம். கண்டிப்பாக இது பேர் பலேடியம் அண்டு பேரியம் சல்ஃபேட்டுங்கிறது கேட்டலிஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோசன்மன் ரிடக்ஷன்ஸ். வாட் இஸ் ரோசன்மன் ரிடக்ஷன்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அசிட்டல் கூட H2 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியணும் அங்கே இருக்கக்கூடிய Clலும் ஒரு Hச்சும் சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிரும். H2 அப்படின்னா Hன்னு அர்த்தம். இந்த H இந்த இருக்கக்கூடிய Cl சேர்ந்து HCl எலிமினேட் ஆயிரும். ஓகே, இன்னொரு H போய் ஜாயிண்ட் ஆயிரும். தட் இஸ் அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகும். அசிட்டால்டிஹைட்னா CH3 CHO தான் இதுதான் இப்படி எழுதியிருக்கும் எப்பவுமே. ஏன்னா கார்பன் வேலன்சி 4 CHO அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கார்பன் வேலன்சி 4 C டபுள் பாண்ட் OH. ஏன்னா இந்த ஆக்சிஜன் சரி CHOவில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் யார் கூட பாண்டாக இருக்குன்னா கார்பன் கூட. ஹைட்ரஜன் யார் கூட பாண்டாக இருக்காலும் கார்பன் கூட தான். ஏன்னா கார்பன் வேலன்சி தான் 4, ஹைட்ரஜன் வேலன்சி 1 தான். ஒரே ஒரு டைம் தான் பாண்ட் பண்ண முடியும். ஆக்சிஜன் 2 டைம் பாண்ட் பண்ணலாம். ஸோ 2 பேருமே கார்பன் கூட, அதாவது இப்படி பிரித்து எழுதுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் HCl இந்த H பாண்ட் H, அதான் H2 தான் சொல்கிறோம். ஸோ இந்த HCl எலிமெண்ட் ஆயிரும், இந்த H போய் ஜாயிண்ட் ஆயிரும், அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆயிரும். இன் திஸ் ரியாக்ஷன் பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் as a catalyst. This barium sulfate act as a catalytic poison to palladium catalyst. Palladium catalystக்கு வந்து இது தட் இஸ் கேட்டலிஸ்ட். இதுதான் கேட்டலிஸ்ட். பலேடியம்ங்கிறது கேட்டலிஸ்ட்டு, இது கேட்டலிக் பாய்சன்ஸ். இப்போ கேட்டலிக் பாய்சன் நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். என்ன செய்யணும், அதோடைய கேட்டலிக் ஃபங்க்ஷனோட ஆக்டிவிட்டி வந்து ரிடியூஸ் பண்ணக்கூடியது, லோயர் இன் தி ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட், தட் இஸ் கேட்டலிக் பாய்சன் படிச்சிருப்போம். ஸோ தட் ஆல்டிஹைட் cannot be further reduced to alcohol. ஸோ இப்போ ஆல்கஹாலை ஆல்டிஹைடை ரிடியூஸ் பண்ணால் வாட் இஸ் மை ரிடக்ஷன்? ஸோ CH3 CH2OH. ஓகே, ஆல்டிஹைடு வந்து ரிடியூஸ் ஆகிரும் பார்த்துருப்போம், ரிடக்ஷன் ப்ராசஸ் பார்த்துருப்போம். ஆல்டிஹைடு ரிடக்ஷன் பண்ணால் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இது ஒரு ரூல். ஸோ இங்கே பேரியம் சல்ஃபேட் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கேட்டலிக் பாய்சன்ஸ். இந்த பல்லேடிங்கிறது ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட். ஸோ மறுபடியும் என்ன ஆயிரும்னா இது ரிடக்ஷன் ஆயிரும். இந்த C டபுள் பாண்ட் O பாண்ட் பிரேக்கப் பை H அவன் ஃபார்ம் ஆகி CH3 CH2OH மாறிடும். ஆல்டிஹைட் ரிடக்ஷன் பண்ணால் என்ன ஆகும் பாருங்களேன், H2 பைசா தானே. இங்கே கார்பன் கூட ஒரு H, O கூட ஒரு H, ஆல்ரெடி கார்பன் ஒரு H இருக்குல்லையா, அதான் CH3 CH2OH ஆல்கஹாலாக ஃபார்ம் ஆகிடும். இது ரிடியூசிங் ஏஜென்ட் இல்லையா. ஸோ ஃபார் அசிட்டால்டிஹைட் ரெடியூஸ் இன்டு ஆல்கஹாலாக மாறிடும், பிரைமரி ஆல்கஹாலாக மாறிடும். ஸோ அதனால் பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேரியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது எதுக்கான யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஆல்டிஹைட் உருவாக்கின ப்ராடக்ட் வந்து என்ன ஃபர்தர் ரெடியூஸ் ஆகிட்டு ஆல்கஹாலாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி, அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் as a catalytic poison to the palladium. The palladium catalyst, which is catalyst, palladium catalyst, BSO for catalytic poison. Catalytic poison அப்படிங்கிறது reduce the activity of catalyst. Activity of catalyst வந்து குறைக்கக்கூடியது, டிக்ரீஸ் பண்ணக்கூடியது. So that aldehyde can't be further reduced to alcohol. அதனால் ஆல்டிஹைட் என்ன செய்யாது, ஃபர்தராக ஆல்கஹாலாக ரிடியூஸ் ஆகாது. ஸோ பேரியம் சல்ஃபேட் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால தான் வாட் பர்பஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் ஆர்டர் டு தி ரியாக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. பிகாஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைட் கான்ட் பி ஃபர்தர் ரெடியூஸ்ட் டு பிரைமரி ஆல்கஹால். ஆல்டிஹைடை ஆல்கஹாலாக ரெடியூஸ் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் ரோசன்மன் ரிடக்ஷன்ஸ், வாட் பர்பஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் இஸ் ஆடட் டு தி ரியாக்ஷன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் பேரியம் சல்ஃபேட் ஆக்ட் இஸ் ஏ கேட்டலிக் பாய்சன் டு தி palladium catalyst. So the primary aldehyde can't be reduced to primary alcohol. Can't be reduced to primary. அப்போ ஆல்டிஹைடு வந்து ஆல்கஹாலாக ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கேட்டலிக் பாய்சனாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபார்மால்டிஹைட் அண்ட் கீட்டோன் கேனாட் ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மீன்ஸ் ரோசன்மன் ரிடக்ஷனை யூஸ் பண்ணி ஃபார்மால்டிஹைடோ அல்லது அசிட்டோனோ ப்ரிப்பேர் பண்ண முடியாது.
ஸோ ஏன் ஃபார்மாலிட்டிகேட் ப்ரிப்பேர் சார் இதேமாரி இந்த சிஹெச் ரிப்பில் ஹச் எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். இது பேர் என்னது? HC டபுள் பாண்ட் OCl. வாட் இஸ் ஃபார்மைல் குளோரைடு, ஃபார்மிக் ஆசிட்டு ஃபார்மைல் குளோரைடு எடுத்துட்டோம். ஃபார்மைல் குளோரைடு. ஸோ இது என்ன ஆகும்னா உடனே டீகம்போஸ் ஆயிரும். HCl ஆகும், CO டீகம்போஸ் ஆயிரும். ஸோ அதெல்லாம் ஃபார்மைல் குளோரைடு யூஸ் பண்ண முடியாது. ஃபார்மைல் குளோரைடு யூஸ் பண்ணி ஃபார்மாலிட்டிகேட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. கீட்டோனையும் இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் ஒய் ஃபார்மாலிட்டிகேட் கான்ட் ப்ரிப்பேர்ட் பை ரோசன்மன் ரிடக்ஷன்ஸ்? பிகாஸ் ஆஃப் ஃபார்மைல் குளோரைடு. இதுமாரி அசிட்டல் குளோரைடு மாரி ஃபார்மைல் குளோரைடு இருக்குது. ஸோ அந்த ஃபார்மைல் குளோரைடு ரூம் டெம்பரேச்சர்லேயே டீகம்போஸ் ஆகிட்டு HCl அண்ட் CO ப்ரொடியூஸ் பண்ணும். HClவும் CO டீகம்போஸ் ஆயிரும். HClவும் CO டீகம்போஸ் ஆயிரும். ஸோ ஃபார்மாலிட்டிகேட் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை திஸ் மெத்தட் அண்ட் ஆல்சோ ஹீட்டோன் ஆல்சோ கேனாட் ப்ரிப்பேர்ட் பை ரோசன்மன் ரிடக்ஷன்ஸ். வாட் இஸ் ரோசன்மன் ரிடக்ஷன்ஸ்? கீழே இருக்கக்கூடிய பேராகிராஃப் கண்டிப்பாக எழுதிடணும். பேஸ் சல்ஃபேட் கேட்டலிக் பாய்சனை பற்றி. நெக்ஸ்ட்டு ஸ்டீபன் ரியாக்ஷன். இப்போ ஸ்டீபன் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெத்தில் ரியாக்ஷன் எடுத்துருக்கோம். மெத்தில் சைனைடு எடுத்துருக்கோம். CH3CN. அது SnCl to HCl, ஸ்டேனஸ் குளோரைடு. SnClனா ஸ்டேனஸ் குளோரைடு. HCl எடுத்துருக்கோம். இது வந்து ரிடியூஸ் பண்ண போகுது. ஹைட்ரஜன் போய் சேர்ப்போம். மெத்தில் சைனைடுனா CH3 சைனைடை தான் எழுதுகிறோம். CN தான் CH3, கார்பன் வேலன்சி 4, ஸோ நைட்ரஜன் வேலன்சி 3, C ட்ரிபிள் பாண்ட் N வச்சுக்கோங்க. CNனா C ட்ரிபிள் பாண்ட் N. SnCl to HCl, SnCl ஸ்டேனஸ் குளோரைடு. அங்கே என்ன 2 ஹைட்ரஜன் பேஸ் சேர்க்க போகிறோம். 2 ஹைட்ரஜன் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டலிஸ்ட் இருக்கும்போது இதில் ஒரு பாண்ட் பிரேக்கப் ஆகிட்டு இந்த கார்பன் கூட ஒரு வச்சு CH3 CH ஆயிரும். டபுள் பாண்ட் NH மாறுது. ட்ரிபிள் பாண்ட் இருந்தது டபுள் பாண்டாக மாறி இது கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துருக்கும், இது கூட ஒரு H சேர்ந்துருக்கும். மறுபடியும் அது கூட வாட்டர் சேர்க்குறோம். H3O ப்ளஸ்னா ஹைட்ரோனியம், ஆசிட் ஹைட்ராலிசிஸ். H ப்ளஸ் H2. வாட் இஸ் H3O ப்ளஸ் H ப்ளஸ், தட் இஸ் ஆசிட். வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணும்பொழுது இங்கே O சேர்த்துருங்க, இங்கே H2 சேர்த்துருங்க. 2 பாண்ட் பிரேக் பண்ணி ஒரு பாண்ட் தான் பிரேக்கப் ஆகும். CH3 CHO ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ் NH இருக்குது, 2 சேர்த்தா NH3 ஃபார்ம் ஆயிடுச்சு. which on hydrolysis gives corresponding aldehyde form ஆகும். corresponding aldehyde form ஆகுது. ப்ளஸ் அமோனியா எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே என்ன எடுத்துருக்குன்னு பார்க்கணும். மெத்தில் சைனைடுனா கண்டிப்பாக கரஸ்பாண்டிங் இதோடைய ஆல்டிகைடு தான் ஃபார்ம் ஆகும். மெத்தில் சைனைடு அப்படின்னா CH3 CHO ஃபார்ம் ஆகும். இன்னொரு CH இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா CH3 CH2 CHO ஃபார்ம் ஆயிரும். இது இருக்கக்கூடிய என்னது CHO ஃபார்ம் ஆயிரும். இந்த N வந்து NH3 எலிமினேட் ஆயிரும். இது SnH2 ஹைட்ரஜன் சேர்த்தோம், ரிடக்ஷன் பண்ணோம், அப்புறம் ஃபாலோட் பை ஹைட்ராலிஸ் பண்ணோம், கரஸ்பாண்டிங் ஆல்டிகைட் ஃபார்ம் ஆனிச்சு. நெக்ஸ்ட்டு செலக்டிவ் ரிடக்ஷன் சைனைடு. செலக்டிவ் ரிடக்ஷன் சைனைடு எடுத்துக்க போகிறோம். இங்கே ஒரு ஹெக்ஸ் நைட்ரில், இப்போ CN பேர் நைட்ரில்னு சொல்லுவாங்க, பேர் நைட்ரில். ஹெக்ஸ் ஆஃப் 4 in நைட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்ஸா அப்படின்னா 6 கார்பன் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 CN இருக்கக்கூடிய இதையும் கார்பனை எடுத்துக்கணும். 4th பிளேஸில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 4 in CN நைட்ரில்னு சொல்லுவாங்க. ஐயூபெக்னம் சொல்கிறப்ப நைட்ரைல். இங்கே இது பேர்னா ஈத்தைன் நைட்ரில். ஈத்தைன் 2 கார்பன் இருக்குது. ஸோ ஈத்தைன் நைட்ரில். ஏன்னா கேட்டலிஸ்ட்டு ஐசோபியூட்டைல் எடுத்துக்காங்க. ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு, அது பேர் DiBlன்னு சொல்லுவாங்க. DiBalH. DiBalH அப்படின்னா டை ஐசோபியூட்டைல்னு அர்த்தம். டை ஐசோபியூட்டைல் ஹைட்ரைடு, டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு, டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு, அதுதான் DiBlHன்னு சொல்லக்கூடிய டை அலுமினியம், டை பியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு, டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடை யூஸ் பண்ணோம்னா அங்கே ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட் யூஸ் பண்ணி ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா அங்கே நமக்கு CN வந்து CHO மாறிடும். CHO மட்டும் CHO CN இருக்குல்லையே, அந்த CN கூட CHO போட்டால் போகும். ஸோ இதேமாரி ப்ராசஸ் இதே தான். CN மாறும். அண்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா ஆல்டிகைடாக மாறிச்சுல, இதே ப்ராசஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த கேட்டலிஸ்ட் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி SnCl பதிலாக இதை யூஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். இது ஒரு அன்சாச்சுரேட் டபுள் பாண்ட், அன்சாச்சுரேட் அல்கின் ஃபார்ம் ஆகும். அந்த அன்சாச்சுரேட் குரூப் அப்படி தான் இருக்கும். அன்சாச்சுரேட் குரூப் அப்படி தான் இருக்கும். அந்த CN மட்டும் என்ன மாறிடும், CHO மாறிடுது. அது எப்படி மாறுங்கிறத போன வீடியோ இந்த ப்ரீவியஸ் இந்த இதில் கிளாஸில் வந்து
இதில் பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்துச்சு. நெக்ஸ்ட் அவ்வளோதான்.